Ethnic Healthcare. Ethnic Healthcare. மேம் இப்போ அந்த சீட்ஸ் வந்து பெண்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் அந்த ஆண்களுமே இந்த சீட்ஸ்லாம் சாப்பிடலாமா? ஆண்கள் வந்து டெஃபினட்டாக சாப்பிட்லாம். ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே மினிமல் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் அதாவது மேலுக்கும் ஃபீமேல் ஹார்மோன் இருக்கும், ஃபீமேலுக்கும் மேல் ஹார்மோன் இருக்கும். ஸோ அதனோட ப்ரொப்போர்ஷன் வந்து மாறுபடும் போது தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் வருது. ஸோ மேல் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக வந்து எல்லா டைப் ஆஃப் சீட்ஸு, நட்ஸு எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து டெஸ்டோஸ்டரான் பூஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி, ஈஸ்ட்ரோஜன் ப்ராப்பராக இருந்தால் போன் டென்சிட்டி மெயின்டைன் பண்ணுறது, சைனோவியல் ஃப்ளூயிட் மெயின்டைன் பண்ணி முட்டி வலியெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மென்ஸ் வந்து தாராளமாக எல்லா சீட்ஸ் அண்ட் நட்ஸுமே சாப்பிடலாம். இப்போ வந்து ஆண்கள் வந்து ஓவர் வெயிட் படும்போது இந்த ஃபெமினைன் அந்த ஹார்மோன் அதிகமாகுது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனால கூட அந்த கவுண்ட்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எசிஸ்போமியாவோ ஒலிகோஸ்போமியா இருக்கும்போது ஹார்மோன் டெஸ்ட்டில் வந்து டெஸ்டோஸ்டரான் வந்து கம்மியாக இருக்கும், ஈஸ்ட்ரோடையால் ஃபீமேல் ஹார்மோன் அதிகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் ப்ரொலாக்டின் ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஹார்மோன் ஒரு லெவல் வரைக்கும் தான் மென்ஸ்க்கு இருக்கலாம், அது ரொம்ப பீக் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபெமினிட்டி அவங்களுக்கு டெவலப் ஆகும்போது பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் வரும். ஸோ கைனகோமாஸ்டியாங்கிற ஒரு கண்டிஷனில் பிரெஸ்ட் டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தோற்றமே வந்து ஃபெமினிட்டி இருக்கும், அவங்க பிஹேவ் பண்ணுறதே வந்து ஃபெமினிட்டியில் இருப்பாங்க. குரலே வந்து ஒரு பெண்களுக்கு ஈக்குவலான ஒரு குரல் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது, டெஸ்டோஸ்டரான் கம்மியாக இருக்கிற ஆண்களுக்கு. மேம் இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு சித்தாவில் வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பீங்க நீங்கள்? சித்தா மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலி வந்து இதுக்கான டெஸ்டோஸ்டரான் பூஸ்ட் பண்ணுறதுக்கு 7 உடல் தாதுக்களே வந்து விருத்தி அடைகிறதுக்கான மருந்துகள்லாம் கொடுப்போம். பட் இருந்தாலுமே எல்லாருக்குமே ஒரு ஆதங்கம் என்னென்னா, இந்த மெடிசன் சாப்பிட்டா எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கும்போது ஃபிசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா மசில் பில்ட் ஆகும், போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு மாதத்துலேயே வந்து அவங்க அந்த மசில் ஃபுல்லாக பெயினாக இருக்குது, கால் நினச்சா கூட தூங்கி எழுந்தாலுமே தூங்காத மாதிரி பாடி எல்லாமே வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மாதத்துலேயே நல்லா ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் நைட் ஃபால்க்கான எபிசோட்ஸ் கம்மியாகும். வாரத்துலேயே 2 தடவை நைட் ஃபால் ஆகிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு மாதத்துலேயே வந்து 4 தடவை 5 தடவை நைட் ஃபால் ஆகிறது எல்லாமே வந்து குறைஞ்சி மாதத்தில் ஒரு தடவை தான் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக மெமரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு முன்னாடி இருந்த பதட்டம் படப்படப்பு இல்லை, கை நடுக்கும் இப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபிசிக்கலி அவங்க பார்க்கக்கூடிய சேஞ்சஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் வாட்டரியாக இருந்த ஸ்பெர்ம் வந்து திக்னிங் ஆகும். ஸோ திக்னிங் ஆகுது அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். பட் இது எல்லாமே நான் வந்து லேப் மூலமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து எப்பவுமே ஒரு செமன் அனாலிசிஸ் எடுப்பாங்க. ஸோ அதில் ஸ்பெர்ம் கவுண்ட், மோட்டிலிட்டி, மார்ஃபாலஜிலாம் மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ மருந்து சாப்பிட்டு ஒரு மாதம் 2 மாதத்துலேயே நம்ம கம்பேர் பண்ணும்போது அதில் எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் இருக்குங்கிறது அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே வந்து எசோஸ்போமியா பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையில் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால ஸ்க்ராட்டம் ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ ஸ்க்ராட்டம் ஸ்கேன் பண்ணும்போது ஒரு சிலருக்கு விதை வீக்கம் இருக்கும், வெரிகோசீல். இப்போ வந்து எப்படி பைல்ஸில் வந்து ஆனல் வெயின் வீங்குது, இல்லை வெரிகோஸ் வெயினில் வந்து ஒரு பச்சையாக நரம்பு காலெலாம் சுருண்டு இருக்கோ, அந்த மாதிரி மென்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா விதைப்பையில் நரம்புகள் சுருண்டு பச்சையாக தெரியும். ஸோ அந்த வீக்கம் வந்து அதில் குறைஞ்சிட்டே வர்றது அவங்க லேப் ரிப்போர்ட்டில் அகைன் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆண்களுக்கு எப்படி பெண்களுக்கு வந்து கர்ப்பை சின்னதாக இருக்குது, சினைமுட்டை சின்னதாக இருக்குது, சினைப்பை சின்னதாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பீரியடை அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க. அல்லது வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணாலுமே வந்து சரியாக பீரியட் வராது, வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், அவங்களுக்குலாம் கர்ப்பை சினைப்பை சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில ஆண்களுக்கு ஸ்க்ராட்டம் ஸ்கேன் பண்ணும்போது விதைப்பையே சின்னதாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது சரியாகவே வளரல, ஆர்கேனே சரியாக வளரலனே ஸ்கேனில் எழுதியிருப்பாங்க. ஸோ மெடிசன் சாப்பிட்டதுக்கப்புறமா டெஸ்டிஸோட சைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, அதில் உள்ள இருக்கக்கூடிய வீக்கம், அந்த வெரிகோசீலோட கிரேடெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஆரம்பத்தில் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் நம்ம வந்து எப்பவுமே சேஃபர் சைடு ஹார்மோன் டெஸ்ட் எடுத்துருவோம். ஸோ ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோடயால், ப்ரொலாக்டின், LH, FSH இதில் ஏதாவது வேரியேஷன் இருந்தாலும் அதெல்லாம் குறைஞ்சி டெஸ்டோஸ்டரான் வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டரான் வந்து 270 to 1100 நானோகிராம் இருக்கணும் அப்படின்னா அது ஈஸியாகவே வந்து ஹைக் ஆகிறத அவங்க மந்த் ஆன் மந்த் அவங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இதிலெல்லாம் சேஞ்சஸ் தெரியும் போது தான் நம்ம வந்து திருப்பியும் எசோஸ்போமியா பொறுத்த வரைக்கும் மறுபடியும் 3 மாதம் 6 மாதம் கழிச்சு ஒரு செமன் அனாலிசிஸ் பண்ண சொல்லும்போது அதில் கவுண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்தோடனே எசோஸ்போமியா பொறுத்த வரைக்கும் மேஜிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெஸ்டோஸ்டரான் இன்க்ரீஸ் பண்ணால் உடனே எல்லாம் வந்துடாது. எசோஸ்போமியா வந்து டிபெண்ட்ஸ். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து 2 monthsலேயே கூட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு 1 year கூட ஆயிருக்கு, ஒரு சிலருக்கு 6 மாதம் ஆயிருக்கு. ஸோ ஒரு பேஷண்ட்டோட உடம்போடைய நிலையை பொறுத்து அது மாறுபடும். அதர்வைஸ் ஒலிகோஸ்போமியா 1 million வராங்க, 2 million வராங்க, டெஃபினட்டாக 1 monthலேருந்தே நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்குறோம் கிளினிக்கில். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அதில் எல்லாமே வந்து மாற்றம் பார்க்கலாம். அது இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து கவுண்டிங்லாம் கூட ஒரு சிலருக்கு நல்லாயிருக்கு, ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ விரைப்புத்தன்மை இல்லை, அல்லது சீக்கிரமாக வந்து செமன் வெளியே வந்துடுது. இந்த மாதிரியான இஷ்யூனால அவங்களால இயற்கையாக கருத்தரிச்சிக்க முடியல. அப்போது செயற்கை கருத்தரிப்பை நோக்கி போகிறாங்க. ஸோ விரைப்புத்தன்மைனாலையும் சீக்கிரமாக விந்து வெளியே வர்றதுனாலையும். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா
அவங்க வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் மாஸ்டர்பேஷன் இருக்கும்போது மசில் மெமரிலாம் அவங்களுக்கு ஸ்டோர் ஆகிடுது 1 மினிட்குள்ளே அவங்க எஜாக்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம இந்தியன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணி திடீர்னு வெஸ்டர்ன் யூஸ் பண்ணால் சிரமமாக இருக்குது, இல்லை வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணி திடீர்னு இந்தியன் டாய்லெட் ஒரு நாள் போகிறதா கூட அவாய்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து பழக்க வழக்கம் தான். ஸோ அப்போது லேட் மேரேஜில் அவங்களோட பியூபர்ட்டிலேருந்து, அதாவது மென்ஸ் பொறுத்த வரைக்கும் 12 இயர்ஸ்லேருந்தே மாஸ்டர்பேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து லேட் மேரேஜில் 40 இயர்ஸில் தான் மேரேஜ் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக அவங்க வந்து மாஸ்டர்பேட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா செமன் எப்படி ஒன்று வெளியே வந்து ஆகணும், ஏன்னா அது வந்து எக்ஸஸாக ப்ரொடியூஸ் ஆகும்போது வெளியே வரும். ஸோ அந்த இதையே ஒரு ஆனந்தமாக நினச்சி ரொம்ப பழக்கத்திலே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மசில் மெமரியாக ஸ்டோர் ஆகிடுது. அப்போது நிறைய பேர் வந்து அதுக்குள்ளேயே ஏதோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு வித்ட்ராவல் மெத்தட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த வித்ட்ராவல் மெத்தட்லேயே ப்ராக்டிஸ் ஆகி ஒன்றா இருக்கும்போது அவங்க வந்து செமனை வந்து கர்ப்பைக்குள்ளே செலுத்தாமல் வெளியே வந்துட்டு வித்ட்ரா பண்ணி எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதுவும் இட்ஸ் அ ப்ராக்டிஸ். ஸோ அப்போ இதன் காரணமாக ஒரு பார்ட்னராக, ஒரு கப்புளாக அவங்க வந்து குழந்தைக்காக முயற்சி செய்யும்போது செமனை வந்து உள்ளே செலுத்த முடியாமல் போயிடுது. ஸோ ப்ராப்பர் ப்ரீதிங் எக்ஸசைஸு, கீகிள் எக்ஸசைஸு, அவங்க மைண்ட் ரீதியான மெடிடேஷனில் ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இயற்கை கருத்தரிப்புக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம்